யெகோவாயிரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 நாளாகமம் 31:21. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் பார்க்கும்போது எசேக்கியா ராஜா தன் தேவனை தேடும் காரியத்தில் தன்னை முழு இருதயத்தோடு ஈடுபடுத்துகிறார் என்று பார்க்கலாம். அப்படி செய்யும்போது சித்தி பெற்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நமது ஆண்டவர் நம்மை ரொம்பவும் நேசிக்கிறவங்க. அவர் நம்மிடத்தில் வேற எதுவும் எதிர்பார்க்கலங்க. நாம் அவரிடத்தில் முழு இருதயத்தோடு நாம் அன்பு கூறுவதை தான் அவர் விரும்புகிறார். உண்மையாக ஆண்டவரை நாம் நேசிக்கும் போது அவருடைய கற்பனைகள், நியாய பிரமாணங்கள் நமக்கு கஷ்டமாக தோணாது. சாதாரண மனிதர்களான நமக்கு இவை கஷ்டம், உலக காரியங்கள் என்னை இழுக்குது அப்படி நாம் சொன்னால், எல்லா அதிகாரங்களும் உடைய, சகல வசதிகளும் உடைய ஒரு ராஜா எப்படி தன்னை ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க? ஏன்னா அவர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அளவுக்கு அதிகமான அன்பு. இந்த அன்பினால் இவர் என்ன பண்ணினார்னா, முதல்ல ஆலய வேலை மற்றும் தேவனை தேடும்படி நியாய பிரமாணம் மற்றும் கற்பனைகளை முழு இருதயத்தோடு செய்வது மட்டுமல்லாமல் 20வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தார் அப்படின்னு பார்க்கலாம். எனவே அவர் சித்தி பெற்றார்னு சொல்லப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் தன்னை எதில் நாம் கட்டுப்படுத்துகிறோம் இல்லையோ அன்புக்கு நாம் கட்டுப்பட முடியும். எனவே நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரை முழு மனதோடு நேசிக்கும் போது முழு இருதயத்தோடு தேவ காரியத்தில் முதலிடம் கொடுத்து செயல்பட முடியும். நாம் ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் அவரது கட்டளைகளை நாம் கண்டிப்பாக கை கொள்ளுவோம், விரும்புவோம். நீங்களும் எசேக்கியா ராஜாவின் இந்த பண்புகளை ஒரு முன்மாதிரியாக எடுத்து செயல்படலாமே. ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.